முக்கிய தகவல். காஷ்மீரின் பாரமுல்லாவில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஒன்றை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வரக்கூடிய நிலையில இந்தியா தரப்பில் பல்வேறு பதில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் கூட காஷ்மீரின் பாரமுல்லா பகுதியில் இருக்கக்கூடிய ஹோட்டலை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதலை முன்னெடுத்திருக்கு. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து பல்வேறு இடங்கள்ல தாக்குதல்களை முன்னெடுத்துட்டு வராங்க. இப்ப பாரமுல்லால இருக்கக்கூடிய ஹோட்டல துப்பாக்கி சூடு நடைபெற்று இருப்பதாக தகவலை பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமாக பொதுமக்கள் மீது தற்போது பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். காஷ்மீர்ல பாரமுல்லாவில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஒன்றை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்திய ராணுவமும் தக்க பதிலடி அந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் ஏற்கனவே எல்லைக்கோட்டு பகுதிகளில் ஏற்கனவே உதவி மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாதுகாப்பு தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் தொடர்ந்து இந்த பகுதியில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை கேட்டறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாரமுல்லா இருக்கக்கூடிய ஹோட்டல் ஒன்று குறிவைத்து பாகிஸ்தான் பொதுமக்கள் மீது இருக்கக்கூடிய தற்போதைய தாக்குதல் என்பது தொடங்கி இருக்கிறது. பொதுமக்கள் ஏற்கனவே ஒரு சில பகுதிகளில் மிகவும் ஆபத்தான இருக்கக்கூடிய பகுதிகளாக கருதப்பட்ட இடத்துல இருந்து பொதுமக்கள் ஏற்கனவே அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு தங்க வைக்கப்பட்டுள்ள ஒரு சூழ்நிலையில தற்பொழுது காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹோட்டலுக்கு வெளியாக பாகிஸ்தான் தற்பொழுது தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல்கள் தெரியப்பட்டிருக்கிறது. உரியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை குறிவைத்து ஏற்கனவே பாகிஸ்தான் குறிவைத்து தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் தற்போது பொதுமக்கள் மீது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. ஆனா பாகிஸ்தான் இதற்கு முன்பாக இந்த பகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் அப்ப பாகிஸ்தான் சொன்னக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, மத வழிபாடு தலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என பாகிஸ்தான் தொடர்ந்து ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை கூறி வந்த நிலையில தற்பொழுது ஒரு சூழல்ல பாகிஸ்தான் எந்த ஒரு பகுதிகள் பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கராச்சி துறைமுகம் உள்ளிட்ட பல முக்கிய பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய ராவல்பிண்டி மீது தொடர்ந்து இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த எல்லைகளில் தொடர்ந்து தற்பொழுது பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகே பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த தாக்குதலை நடத்தி வருகிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தலைநகரில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத், லாகூர், அதே போல சியால்கோட் உள்ளிட்ட ராணுவ தளங்களையும் ராணுவ தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய ராவல்பிண்டி ஆகிய பகுதிகளில் இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. அதே போல பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய ஒரு துறைமுகமாக எழுதக்கூடிய கராச்சி துறைமுகம் மீதும் INS விக்ராந்த் போர்க்கப்பல் மூலியமாக முப்படைகளும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதி காஷ்மீர்ல பாரமுல்லா பகுதியில பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகே அந்த பாகிஸ்தான் என்பது தற்போது தாக்குதலை கொடுத்திருக்கிறது. இந்திய ராணுவம் தொடர்ந்து இந்த பகுதியில பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறது. தாக்குதல் கொடுக்கக்கூடிய பகுதிகளில் இந்திய ராணுவம் தக்க பதிலடியை எடுத்துக் கொண்டிருக்கிறது. எல்லை கோட்டு பகுதியில இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் எப்படி இருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து எல்லை பாதுகாப்பு படை தலைவர் தல்ஜித் சிங் சௌத்ரியோடு முன்னதாகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் இந்த விவரங்களை கேட்டறிந்திருக்கிறார். தொடர்ந்து முன்னதாகவே பிரதமர் மோடி அவர்களும் அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் ஏற்கனவே ஒரு ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இரு நாடுகளுக்கிடையே ஒரு சூழல், ஒரு பதற்றமான சூழல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் காஷ்மீர்ல பாரமுல்லா பகுதிகளில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகே தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய ஏற்கனவே அதாவது இன்றைய தினமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், சண்டிகர், குஜராத் மாநிலங்கள்ல 15 இடங்கள்ல பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சி செய்தது. அதனை இந்திய ராணுவம் முறியடித்து விட்டதாக இன்றைய தினம் விங் கமாண்டர் யோமிகா சிங் பேட்டியில குறிப்பிட்டிருப்பாங்க. இதே போல இந்த இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு பல்வேறு மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது இந்த மாநிலங்கள்ல இன்றைய தினம் கூட அந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடைபெற்றது. குறிப்பாக தற்பொழுதும் கூட அந்த மாநிலங்களிலுமே முழுவதுமாகவே பிளாக் அவுட், அதாவது மின் விளக்குகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மின் அணைப்பு எல்லாமே துண்டிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு போர்க்கால ஒத்திகை என்பது நேற்றைய தினமே கொடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து சைரன் ஒழிக்கப்பட்டு அனைத்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை, மக்கள் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் தொடர்ந்து ராணுவத்தினர் அதிக அளவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் காஷ்மீர்ல பொதுமக்கள் பகுதிகள் வசிக்கக்கூடிய அந்த பாரமுல்லா பகுதிக்கு அருகே தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதற்கு இந்திய ராணுவமும்
தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் 10 மாவட்டம், அந்த 10 பகுதிகள் இருக்கிறது. இந்த 10 பகுதிகளிலுமே உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 பகுதியுமே ஜம்மு, சம்பா, கதுவா, பூஞ்ச், ராஜோரி, உதம்பூர், ரியோசி, ரம்பன், தோடா, கிஷ்வாதா உள்ளிட்ட 10 இடங்களிலுமே உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டு, அதே போல அந்த பகுதிகளில் ஏதேனும் சந்தேகத்திற்குரிய பொருட்கள் கிடைந்தால் உடனடியாக காவல்துறைக்கோ ராணுவத்திற்கோ தகவல் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய 10 இடங்களிலேயும் மற்ற இடங்களை காட்டிலுமே கூடுதலாக பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. வான்வழி மூலியமாகவும் ஏற்கனவே இந்தியா முழுவதும் 27 விமானங்கள் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த விமானப்பட தளங்களை ஏற்கனவே விமானப்படை தற்போது பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. விமானப்படை ஒரு பக்கம் பாதுகாப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறது. கடற்படையும் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. முப்படைகளும் ஒருங்கிணைந்து தற்பொழுது பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக அந்த போர் ஒப்பந்தத்தை மீறி தொடர்ந்து எல்லைக்கோட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலை நடத்தி வந்த பொழுதும் கூட அந்த தாக்குதலுக்கு பிறகாக இந்தியாவும் பதிலடி கொடுத்து வந்தது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டிய இன்றைய தினம் கூட அனைத்து கட்சி கூட்டத்தில் அதுதான் சொல்லப்பட்டது. இன்னும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது இன்னும் முடியவில்லை, இன்னும் அதற்கான வேலைகள் இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். அதே போல இன்றைய தினமும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன நடைபெற்றது, அப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, எப்படி இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்றது என்ற விவரங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பாஜக இன்றைய தினம் அனைத்து கட்சிகளும் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் அனைத்து கட்சிகளும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம், ஒத்துழைப்பு அளிப்போம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு இந்தியா தக்க பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காஷ்மீர்ல மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு அருகே தற்போது தாக்குதல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ராணுவம் அந்த இடத்துல தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்ட சோதனைகள் என்பது நடைபெற்று வருகிறது. மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு அருகே பாரமுல்லா பகுதியில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு அருகே தற்போது பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமாபாத், லாகூர், சியால்கோட் உள்ளிட்ட பகுதிகளையும் அதே போல கராச்சி துறைமுகங்களையும் இந்திய முப்படைகளும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தானுக்கு தற்பொழுது தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது.